தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்ம பராபவ ஆண்டுடைய பலன்களை பற்றி பேசிட்டு வர இந்த நேரத்தில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் ரிஷபராசியை பற்றி பேச போகிறோம். இந்த ஏப்ரல் 2026 14ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்கு ஏகோபத்த ஒரு நல்ல காலம். ஏற்கனவே 10ஆம் பாவத்தில் இருந்து வந்த சனி பகவான் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் அமர்ந்துட்டார். 10ல் இப்போ ராகு இருக்கார், 4ல் கேது, 2ல் குரு. இப்போ ஜூன் 2ஆம் தேதி 2லேருந்து 3ஆம் பாவத்திற்கு போக போறார். அப்படி போகக்கூடிய குரு ரிஷபராசியுடைய 7, 9, 11ஆம் வீடுகளை பார்க்க போறார். இதுதான் நிலைமை. டெக்னிக்கலா சொன்ன பல பேருக்கு ஜோதிடம் தெரியறதுக்கூட வாய்ப்பு இல்லை. பட் ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறது புரியும். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த வீடியோவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நல்ல தகவல்கள் கிடைக்கும். இந்த முழுசா பாருங்க. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை ஆன்லைன்ல தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு பொற்கால ஆண்டு. இதுல நம்ம மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. இந்த வரக்கூடிய பராபவ ஆண்டு ரிஷபராசிக்கு ஒரு பொற்கால ஆண்டு. எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரக்கூடிய ஆண்டு. காதல் மாறி திருமணம் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம், சாதாரண வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை மாற்றங்கள், கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை, அதே மாதிரி உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து வெளியில வந்து நல்ல ஆரோக்கியம். எது இருக்கோ இல்லையோ வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் என்பது தேவை. இந்த சுவர் இருந்தா தான் சித்திரம்னு சொல்ற மாதிரி நம்ம ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான்னு, பணம் இருந்தான்னு, பேர் இருந்தான்னு, புகழ் இருந்தான்னு அத்தனையும் வீண். அப்ப ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்ப ரிஷபராசிக்கு சனி 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன? சனி பகவான் எப்பவுமே 3, 6, 11 இந்த 11ஆம் வீடு ரொம்ப சர்க்கிள் பண்ணிக்கணும். இந்த இடத்துல சனி இருக்கும் போது உச்சபட்ச பலனை தருகிறார். சனியுடைய இடத்திற்கு பலம் அதிகம், பார்வைக்கு பலம் குறைவு. குருவுடைய இடத்திற்கு பலம் குறைவு, பார்வைக்கு பலம் அதிகம். இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள். சனியுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல உங்களுடைய பாக்ய அதிபதி, பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் லாபஸ்தானத்துல இருக்கிறார். லாபம் அப்படின்னா பொருள் வரக்கூடிய வழி. அந்த வழியில் இருக்கக்கூடிய சனி பகவானால அபரிவிதமான பண வரவு ஏற்படும். அப்புறம் வாழ்க்கையில பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வந்த மாதிரி தானே. நிம்மதியை தவிர, சந்தோஷத்தை தவிர, தற்காலிக சந்தோஷத்தை பணத்தால வாங்க முடியும். ஆக நிம்மதியை தவிர பணத்தால எல்லாத்தையும் வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள்ல நிம்மதியெல்லாம் எனக்கு வேணாம், பணம் மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற அறிவு பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கு. ஆக அந்த பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சனிபகவான் பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்தாலே கவுண்டமணி சொல்ற மாதிரி இந்த தெரு என்ன வேலை, இந்த வீடு என்ன வேலை அப்படித்தானே தோணும் நமக்கு. பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்தால் தனி தைரியம், அசாத்திய பலம், எதையும் சமாளிச்சுக்கலாங்கிற தைரியம் வருதா இல்லையா? அந்த தைரியத்தை சனி பகவான் கொடுக்குறாரு. அதை தவிர நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வுகள் கிடைக்கும். ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ப்ரமோஷன், இன்சென்டிவ், வேலை உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. ராகு எப்பவுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஏற்றத்தை கொடுத்து மறுபடி வீழ்த்தி பாடத்தை கற்றுக் கொடுப்பார் ராகு. விஸ்தரிக்கும் தன்மையுடைய ஒரு கிரகம் ராகு. அப்படின்னாலே எக்ஸ்பான்ஷன், மேக்னிஃபிகேஷன். ஆக ராகு இதெல்லாம் கொடுப்பார். இந்த சனி 11ஆம் இடத்துல உட்காரும் போது 3 பாயிண்ட் முக்கியமா நீங்க கவனிக்கணும். உழைப்பு இருந்தா தான் பலன் கிடைக்கும். சனி உழைக்க வச்சுதான் ஊதியத்தை கொடுப்பார். சுக்கிரன் மாறி குரு மாறி சடனாலாம் லக்கல் எல்லாம் வராது.
உழைச்சால் அதிகப்படியான வருமானம். இதுக்கு முன்னாடி நம்ம 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 100 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்போம். இப்போ 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். ஆக சனியுடைய ஆற்றல் அளப்பரியது. சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் கூட நம்ம கூட வாழ்க்கை கடைசி வரை கூட வரும். ஆக பூர்வீக சொத்து இதையெல்லாம் தரக்கூடிய நேரம் இது. கோர்ட்டில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்து விவகாரங்கள் இதெல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். இப்ப நாம பேசக்கூடியது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள். கோச்சாரம்னா இப்ப இருக்கிற பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அந்த பலன் தான் மேலோங்கி நிற்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் 75% வேலை செய்யும். நாம சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள், பொது பலன்கள் ஒரு 25%லேருந்து 40% வரைக்கும் வேலை செய்யும். அப்போ சனீஸ்வரன் 11ஆம் வீட்டில் உட்காரும் போது அதீத பலம் பெறக்கூடிய ரிஷபராசி, அதிகார பலம், பதவி பலம். சில பேருக்கு பதவி கிடைக்கும், பதவியில பெரிய பொறுப்பு கிடைக்கும். இதெல்லாம் பார்க்க தான் போறோம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு பெரும் பதவிகளும் பணமும் பொருளும் கிடைக்கக்கூடிய நேரம். அடுத்தபடியாக 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3க்கு செல்வார். ஜூன் 2ஆம் தேதி மாறுவார். இந்த பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 7, 9 வீடுகள், அதாவது 7, 9, 11ஆம் வீடுகள் பலம் பெறுகின்றன. இதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணம், முக்கியமா ரிஷபராசியில் என்ன, காதல் வயப்படாத ரிஷபராசி என்பவர்களை சல்லடை போட்டு தான் தேடணும். இந்த காதல் வர பயப்படுங்கள அவங்களுக்கு கல்யாணமா மாறக்கூடிய யோகம், காதல்லேருந்து திருமண யோகம். எத்தனை பேருக்கு இந்த கண்ணதாசன் பாடல் போல, வயது வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதலிக்கும் அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடிந்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லைன்னு ஒரு பாடல். அந்த மாதிரி காதலிக்கக்கூடிய எத்தனை பேருக்கு திருமண வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது இல்லை. அதை கிடைச்சவங்க அதை உடைச்சிடுறாங்க. அப்படி ஒரு தம்பதியாக நீங்க இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையில ஈடுபட்டு, நல்ல திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒத்துமையோட சிறப்பா வாழணும். அந்த திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. அந்த பார்வை, குருவுடைய பார்வை அது ரிஷபராசியின் 7ஆம் வீட்டில் விழுது. தாமத திருமணம் ரொம்ப வருஷம் ஆகாத இருக்கக்கூடிய தாமதப்பட்டவங்களுக்கு திருமண பாக்கியம், இதெல்லாம் பெரிய விஷயங்க. வாழ்க்கையிலே மிகப்பெரிய கொடுமை என்பது தனித்திருப்பது. அதை ஒருத்தருக்கு பிடிச்சி போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவர் சித்தருக்கு ஈக்குவல். அப்ப அந்த தனிமையிலேருந்து விடுபடக்கூடியது அந்த குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய குரு பகவான். பிறகு 9ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால தந்தை மகன் கிடையான உறவுகள்ல மிகப்பெரிய ஒற்றுமை, அதே மாதிரி பாக்கியங்கள், வேலை வாய்ப்புகள் பெரிதளவுல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள், இதெல்லாம் அன்னைக்கு ரிஷபராசிக்கு வரப்போகுது. 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால எண்ணற்ற பயன்கள், பெரிய உத்தியோகம் கிடைக்கிறது, பெரிய வேலை, வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கிறது, நிறைய பொருள் சேர்க்கிறது, வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் நடக்குது. ஆக 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ன சொல்ல வராரு ரிஷபத்துக்கு அப்படின்னா, உடல்நிலையை பார்த்துக்கொள்ளுங்க. உங்க உடம்பை மட்டும் இல்லை, உங்க பெத்த தாயாருடைய உடல்நிலையும் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அம்மாவோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் கவனமா. அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தான். அம்மா அப்பா இல்லைன்னா அந்த பிக்சரே வேற வாழ்க்கையில. அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது ஒரு பொக்கிஷம். அது இல்லாமல் போறவங்களுக்கு தான் அது தெரியும். ஆக ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தாயாரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் 19க்கு பிறகு இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய லக்ஸரி, கம்ஃபர்ட்ல நல்ல ஒரு பெரிய வாகனம், கார், பிரீமியம் கார் வாங்கக்கூடிய யோகங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. சரி, இது வரைக்கும் என்ன நடந்துச்சு? வருஷக்கணக்கா அசிங்கங்கள், அவமானங்கள், தோல்விகள், தோல்வி பயம், கடன் தொல்லை, நாம் பட்ட வேதனைகள், மன வேதனைகளுக்கு அளவே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. கடைசி மூச்சு வரைக்கும் வாய்ப்பு இருக்குல்ல வாழறதுக்கு, அந்த மூச்சை பயன்படுத்தி வாழ கற்றுக்கணும். இப்போ நல்ல காலம் வரும்போது பழசை மறந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்கணும். இப்போ ரிஷபராசிக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறோம்னா, உலகம் முழுக்க பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய 11 ராசிகளுக்கு பிரச்சனை இருந்தாலும், உங்களுக்கு இது கோல்டன் டைம். இது ஒரு கிடைப்பதற்கறியாத ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல, அவ்வளவு கடினமும் அல்ல. முயன்றால் முடியாதது இல்லை. முயற்சி இல்லாதவர்களுக்கு தான் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி காத்திருக்க வேண்டும். முயற்சி இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் அவர்களுக்காக காத்திருக்கும்.
ஆக நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ஃபார்ச்சூன் சொல்லக்கூடிய லக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணும். இதுதான் வித்தியாசம். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு தான் முக்கியமாக சொல்கிறோம். ரிஷபராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம் பரிகாரம். 1, சிவ ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் செல்ல வேண்டும். 2, துர்க்கை அம்பாளை வழிபட வேண்டும். இது 2ஐயும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மேலே ஜெயித்து கொண்டே போகும். இதுதான் உண்மை, சத்தியம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடி என் அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.